அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நாளும் ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்தித்திருக்கின்றேன். வீடு வீடாக பொருட்களை விற்பனை செய்யும் ஒரு சிறுவனுக்கு சரியான பசி எடுத்திருக்கிறது. யாராவது ஏதாவது தருவார்களா என்று யோசித்துக் கொண்டே அப்படியே சுற்றுமுற்றும் பார்த்திருக்கின்றான். ஆனால் யாரிடமும் சென்று கேட்பதற்கு அவனுக்கு மனம் வரவில்லை. இருந்தாலும் ஒரு வீட்டிற்கு சென்று பசிக்கிறது என்று சொல்லாமல் தண்ணீர் ஒரு கப் தருவீர்களா என்று கேட்டிருக்கின்றான். உடனே அந்த வீட்டில் இருந்த அம்மாவுக்கு அந்த சிறுவனின் முகத்தை பார்த்ததும் புரிந்துவிட்டது. அவன் சரியான பசியில் இருக்கிறான் என்று சொல்லி உடனே அவனுக்கு சாப்பாடை கொடுத்திருக்கின்றார். அந்த உணவை சாப்பிட்ட அந்த சிறுவன் அந்த அம்மாவிடம், இதற்கு நான் எவ்வளவு பணமாக தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றான். உடனே அவர் சொன்னார், உன் பசியை நான் தீர்த்திருக்கின்றேன். அது சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு செயல். எனவே அதற்கு நீ பணம் தர தேவையில்லை என்று சொல்லிவிட்டாராம். உடனே அந்த சிறுவனும் சென்று விட்டான். 10-15 வருடங்கள் கழித்து அந்த சிறுவன் வளர்ந்து ஒரு வைத்தியனாகிவிட்டான். அதே வேளையில் அவனுக்கு உணவளித்தாரே அந்த அம்மா, அவரும் ஏதோ ஒரு தீராத நோய் ஏற்பட்டு சிகிச்சைக்காக அந்த சிறுவன், அதாவது இப்போது வைத்தியனாக இருக்கும் சிறுவன், அவர் உணவளித்த சிறுவன் இருக்கும் அதே வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு சென்றிருக்கின்றார். அவரை பார்த்ததும் அந்த சிறுவனுக்கு இந்த அம்மா தான் அவர் என்று புரிந்துவிட்டது. ஆனால் அம்மாவுக்கு தெரியவில்லை. கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள், பல லட்சம் செலவு, தனியார் வைத்தியசாலை. இந்த பணத்தை எப்படி நான் செலுத்துவது என்று அந்த அம்மா யோசித்துக் கொண்டே இருந்திருக்கின்றார். அந்த சிகிச்சைக்கான கட்டணங்களை செலுத்தக்கூடிய பில் வந்திருக்கிறது. அதை அவர் உடனே எடுத்து பார்த்திருக்கிறார். அதன் பின்னால் ஒரு வரி எழுதப்பட்டிருந்ததாம், உங்கள் கடன் தீர்க்கப்பட்டு விட்டது என்று சொல்லி. அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. உடனே அந்த வைத்தியரை பார்த்திருக்கிறார். அவர் சொன்னாராம், அம்மா என்னை தெரிகிறதா உங்களுக்கு என்று சொல்லி அந்த சிறுவன் தான் தான் என்பதை சொல்லியிருக்கின்றான். உடனே அவருக்கு சரியான சந்தோஷமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், தான் செய்த நன்றியை மறந்து போகும் பலர் இருக்கும் இந்த உலகத்தில் இப்படி செய்த உதவி, அதாவது ஒருவேளை சாப்பாடு கொடுத்ததை நினைத்து இவன் தனக்கான நன்றி கடனை தீர்த்திருக்கின்றாரே என்று அவர் அகமகிழ்ந்து போனாராம். சரி, நம் மத்தியிலும் இப்படித்தான் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். எவ்வளவுதான் உதவி செய்தாலும் அந்த உதவிக்காக கைமாறு செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். அதே நேரம் அந்த உதவியை மறந்து செல்கின்றவர்களும் ஒரு சிலர் நம் மத்தியில் இருக்கத்தான் செய்கின்றார்கள்.